அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கி இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மகரிஷி அவர்களுடைய ஆழ்ந்த ஞான கருத்துக்களை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கவிகளின் வாயிலாக. அதுல இன்னைக்கு நாம சிந்திக்கிற கவி மிக மிக முக்கியமான ஒரு கவி. அதாவது இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் இந்த கவியிலே மிக தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோளையும் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கவியாகவும் அமைந்திருக்கிறது. இதற்கு பேரு இப்ப நிறைய பேருக்கு இந்த கவி கூட ஞாபகத்துல கூட இருக்கும் இல்லையா? உலக நல வேட்பு என்ற அளவிலே நம்ம எல்லாருக்கும் தியானத்துக்கு அப்புறம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற பாடல் அப்ப இதுல மிக ஆழ்ந்த பொருள்களை மகரிஷி அவர்கள் உள்ளடக்கி இந்த கவியை வெளியிட்டிருக்கிறாங்க. இறைவனே வெளியிட்டது போலதான் கணக்கு. அதாவது உலகம் நலவாக இருக்க வேண்டும் என்று மகான்களுடைய எண்ணம். இந்த உலகம் நலமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த கவி. அதுக்கு முதல்ல நம்ம எண்ணத்தில என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடணும். எந்த ஒரு செயல் செய்யணும், எண்ணம் அந்த செயலுக்கான சரியான திட்டமிடுதல்ல வரணும். ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி, ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம்ல, அது மாதிரி ப்ளூ பிரிண்ட் தான் பின்னாடி கட்டடமா வளர்ச்சி பெறுது. அதுபோல நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த பூமியில செயலாக்கமா மாறுது. நாம ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிப்பதற்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான். இப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, முதல்ல அவர் இறையுணர்வு பெற்ற ஒரு ஞானி. அதனால அவருக்கு மிக தெளிவாக இறை சில விஷயங்களை உணர்த்துகிறது. இந்த உலகம் எப்படி இருந்தால் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த விஷயத்த அவர் கவி வடிவாக வடித்து நமக்கு கொடுக்குறாங்க. உலக நல வேட்பு என்றால் உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் விருப்பத்தை, எண்ணத்தை தெரிவிக்கிறார்கள். வேட்பு என்றால் விருப்பம். உலகம் நலமாக இருப்பதாக விரும்பி மகரிஷி அவர்கள் எழுதிய கவி.
அப்ப அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், எல்லாருமே பொறுப்புடைய தலைவர் அப்படின்னா யாருன்னு சொல்றது? ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் வரைக்கும் எடுத்துக்கங்க. இல்லையா? சாதாரண வார்டு கவுன்சிலருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அவர் ஒரு தலைவர் தான். கவுன்சிலர் அப்படிங்கிறதுக்குரிய தலைவர் என்று பொருள். அது எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், எல்லாருமே யாருதான்? பொறுப்புகளை உடைய தலைவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. அவங்க ஏரியா அளவுக்கு இருக்கிற மக்களை நலமாக, ஆரோக்கியமாக, அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்கு. இந்த அரசியல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு களம். அரசியலை சாதாரணமா நம்ம எடை போற்ற முடியாது. ஒரு அரசியல் தலைவர் நினைத்தால் பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்திலே உருவாக்கி விட முடியும். நான் அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்றது, அந்த ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் அவேர்னஸ் சொல்றோம். இன்னைக்கு எத்தனையோ உயிர்கள் அதை போடாம பலியாகி எத்தனை குடும்பங்கள் துன்பப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இத்தனையும் கண் முன்னாடி பார்க்கிற இந்த மனிதர்களுக்கு அறிவு என்பது வர்றதில்லை. அப்படி வந்தாலும் அதை அலட்சியம் பண்றோம். அப்ப இப்படி அலட்சியம் பண்ணக்கூடிய அந்த நபர்களை பார்க்குது ஒரு கவர்மெண்ட். அங்க இருக்கிற ஒரு தலைவருக்கு, ஏதோ ஒரு பதவியில இருக்கிற தலைவருக்கு ஒரு பொறுப்பு வருது. என்னன்னு, எனக்கு கீழே இருக்கிற மக்கள் வீணாக உயிரிழப்பு நடக்கக்கூடாது. அப்ப அவர் என்ன ஒரு சட்டம் போடுறாரு? ஹெல்மெட் கட்டாயம் போட வேண்டும், போடலைன்னா ஃபைனு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொறுப்புடைய தலைவருடைய பொறுப்பான செயலால எல்லோரும் ஹெல்மெட்டை கட்டாயமா போடக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. இதனால் பல உயிர்கள் காக்கப்படுகிறது, பல குடும்பங்கள் துன்பத்திலிருந்து மீட்கப்படுகிறதுன்னு தான் சொல்லணும். அப்போ இப்படி ஒரு தலைவர் நினைத்தால் அந்த பகுதியினுடைய, அந்த ஊரினுடைய, அந்த நாட்டினுடைய சிஸ்டத்தையே மாற்றி அமைக்க முடியும். அப்படின்னா அந்த தலைவர்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர்கள், அவர்கள் எல்லாருமே ஒரு மிக முக்கியமான ஒரு உணர்வை அவங்க பெறணும். என்ன உணர்வு? உயிர் உணர்வு. என்ன உணர்வு? உயிர் உணர்வு. ஏன் உயிர் உணர்வை பெற வேண்டும் என்றால், இப்ப அவங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றாங்க. ஆனா வர்ற இடத்துல பெயர், புகழ், அதிகாரம், புலனின்பம், இந்த 4 விஷயத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள். சாதாரண மனிதர்களே சிக்கும் போது தலைவர்கள் சிக்கிறதுங்கிறது ஒரு சிரமம் இல்லை. அப்போ தலைவர்கள் அதுல மயங்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஈஸியா மயங்கிருவாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்துல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெயர் வந்துருச்சு, ஒரு புகழ் போச்சு இல்லையா? அந்த பகுதிக்கான தலைவர், செயலாளர், பொருளாளர்னா ஏதோ ஒரு தலைமை பண்பு போச்சு. அப்போ அந்த தலைவர்களுக்கு புலன் இன்பத்திலையும் புகழ் போதை அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தலைவர்கள் தடுமாறிட்டா இந்த ஊரும் உலகமும் தடுமாறி, இன்னைக்கு அப்படித்தான் சூழல் பெரும்பாலான இடத்துல போய்கொண்டிருக்கிறது. அப்போ மகரிஷி என்ன பாக்குறாங்க? இந்த தலைவர்கள் தான் மொத்த வாழ்க்கையை வழி நடத்துறாங்க.
பட் இந்த தலைவர்களுடைய போக்கு சரியில்லை. எல்லாரையும் சொல்ல முடியாது, மேக்சிமம் அப்படித்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இடம் அரசியல். சரிங்களா? அப்போ அந்த மக்களுக்காக, மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி சேவை செய்யக்கூடியது அரசியல். அரசியல் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு துறை. ஆனா அந்த துறைக்குள்ள வர்ற தலைவர்களுக்கு, பெரும்பாலான தலைவர்களுக்கு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப இந்த மயக்க நிலையில அவங்க பணத்திற்கும் புகழிற்கும் அடிமையாகி அவங்க தனக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டு பிறருக்கும் துன்பத்தை விளைவிக்கிற சூழல் போயிருது. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன உணர்வு வந்துருச்சுன்னா, இதெல்லாம் மாறும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு வர்றதை விட ஒரு தலைவருக்கு வரணும். உதாரணமா, இப்போ ஒரு பள்ளி இருக்குது. இந்த பள்ளியில ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு 5,000 பேர் படிக்கிறாங்க. இப்ப அந்த 5,000 பேருக்கும் இந்த யோகா பயிற்சி கொடுக்கணும். அது கொடுத்தா நல்லது. தியானம் கொடுத்தா நல்லது. உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான சிந்தனைகள் கொடுத்தா நல்லது. பட் தனித்தனியா மாணவர்களுக்கு கொடுக்கறத விட, அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை இந்த பயிற்சிக்கு வர சொல்லி, இந்த பயிற்சியினுடைய மேன்மையெல்லாம் சொல்லி உணர வச்சிட்டோம்னா, நீங்க அந்த 5,000 பேருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அவரே 5,000 பேருக்கு கொடுத்துருவார். அது போல இந்த தலைவர்களுக்கு உயிர் உணர்வு உள்ளுணர்வாக பெறப்பட வேண்டும். எல்லா உயிரும் ஒண்ணுதான். எந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது துன்பம்தான். இப்ப எல்லா உயிரும் ஒன்று என்ற அடிப்படையில ஜாதி, மத, இன, மொழி பேதமின்றி எந்த இடத்துலயும் ஒரு தவறு செய்யாம, நீங்க உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? தியானம் பண்ணக்கூடியவர்கள், உயிருணர்வை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க பெயருக்கோ புகழுக்கோ பொருளுக்கோ அடிமையாக மாட்டார்கள். அதிலிருந்து வெற்றி பெற்று விடுவார்கள். புலன் மயக்கத்திலிருந்து, பொருள் மயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். உண்மை, நேர்மை, சத்தியத்தின் வழியிலே நிற்பார்கள். இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வார்கள். லஞ்சம், ஊழல் போன்றவற்றிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். எக்காலத்திலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காத நிலையில் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தகுதி, உயிருணர்வை பெற்றவர்களுடைய தகுதி. அப்போ யாரெல்லாம் பெறணும்னு மகிழ்ச்சி யோசிக்கிறாங்கன்னா, உலகில் இருக்கிற இந்த பொறுப்புடைய தலைவர் எல்லாரும், எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும், தலைவர்களும் இந்த உயிருணர்வை பெறணும். அதற்கு அவர்களுக்கு தீட்சை கொடுக்கப்பட வேண்டும். இல்லையா? அவர் ஆன்மீகத்தில் ஈடுபடணும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? இந்த பாடல் பாடும்போது உலகம் முழுக்க நினைச்சுக்கணும். எத்தனை நாடுகள் இருக்கு? 180 நாடுகளா என்னமோ இருக்கா? எனக்கு கரெக்டா தெரியல கவுண்டிங். அத்தனை நாடுகள் இருக்கிற பொறுப்புடைய தலைவர்களையும் நினைக்கணும். யார் யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் இங்க நினைச்சுக்கலாம். நம்ம நாட்டினுடைய பிஎம்ல இருந்து சிஎம்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எல்லாரையும் நினைச்சுக்கலாம். நினைச்சுக்கிட்டு அது கூட இது உலகம் முழுக்க இருப்பாங்க இல்லையா தலைவர்கள் அப்படின்னு உங்க மனசு நினைச்சா போதும். உங்க மனசுக்கு ஒரு ஆற்றல அறிவு இருக்குது. அது போய் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும். ஏன்னா அது இறைநிலை தானே அறிவா மனமா இருக்குது. அதுக்கு தெரியும் யார் யாரு என்னன்னு. அப்ப உலகத்தை நினைச்சு இந்த உலகம் முழுக்க இருக்கிற பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நினைவை செலுத்தி அவங்க என்ன பண்ணணும்? தியானம் செய்யணும். ஆக்னியில தியானம் செய்து உயிர் உணர்வை பெற வேண்டும். உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இது முதல் கட்டம். இது ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் எல்லா தலைவர்களும் தியானம் செய்து எந்த உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும்
என்னுடைய பதவியை பயன்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்வேன் அப்படின்னு தலைவர்கள் வந்துட்டா உலகமே சொர்க்கமா மாறிடுமா இல்லையா? அப்ப அவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்ப இந்த எண்ணத்தை நாம வான்காந்தத்துல விதைக்கும் போது இந்த எண்ணம் பரவி இன்னைக்கு பாருங்க, நாம இந்த பாடலினுடைய விளைவுதான் மோடிஜி அவர்கள் கூட பிரதமர் ஆயிருக்கலாம். இதனோட பங்கு கொஞ்சம் இருந்திருக்கும். இதனாலதான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பங்கு கொஞ்சம் இருந்திருக்கும். அவர்கள் இந்த யோக பயிற்சியை உலகம் முழுக்க எடுத்துட்டு போனாங்க. நான் ஒரு கட்சி சார்ந்து பேசுறதை எதாவது எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒவ்வொரு ஆட்சியிலையும் பல நிறைகள் இருக்கு, பல குறைகள் இருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் செய்த நல்ல செயல் பலவற்றில ஒரு மிக முக்கியமான செயல் என்றால் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினமாக மாற்றி, ஏன்னா யோகா பல்லாயிரம் வருஷமா இருக்குது இந்த உலகத்துல. ஆனால் உலகம் முழுக்க இந்த அளவுக்கு அது பரவல. அப்ப நாம இதை சொல்றோம். அவரு நாடு நாடா போறாரு. போய் அவரை பார்க்கறாங்க. அவர் யோகா பயிற்சியை தொடர்ந்து பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. உடல் ஆரோக்கியமா இருக்கிறாரு. விரதங்களை கடைபிடிக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது மற்ற தலைவர்களுக்கும் அதன் மேல ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது போல பல செயல்கள் நிகழும். சரிதானுங்களா? அப்ப அதுல முதல் என்ன நடக்கணுங்கிறது தான் மகரிஷி 2 லைன் சொல்லிட்டாரு. அடுத்தது, உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க. இந்த உலகனைத்து நாடுகளினுடைய எல்லையை காக்கணும். இப்ப அதுக்கு தான் போரு, ராணுவம் இல்லையா? எத்தனை கோடி கோடி செலவு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. இந்த அரசாங்கத்தினுடைய கிட்டத்தட்ட 50% 40% செலவு போருக்கும் ராணுவத்துக்காகவுமே வீணாக்கப்படுகிறது. சொல்லுங்க, இது தேவையா? இது தேவையா? இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 10,000 ரூபாய் இருந்தா நீங்க சந்தோஷமா வாழ முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 10,000 ரூபாயில 5,000 ரூபாய் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் உங்க கூட சண்டைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி, மிஷின் கன்னு, அணுகுண்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவீங்களா? வாங்கி வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டீங்கல்ல, இல்லையா? அது மாதிரி ஏன் நம்ம வாங்கி வைக்கிறது இல்ல? ஏன்னா நம்ம ஒரே ஊருக்குள்ள இருக்கிறோம். சரியா? பக்கத்து வீட்டுக்கு நமக்கு ஒண்ணும் பெரிய உறவுல முரண்பாடு இல்ல. நீயும் வாழ்ற, நானும் வாழ்றேன். அவ்வளவுதான். சரிதானே? அப்படி 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு கோர்ட் இருக்குது, ஒரு போலீஸ் இருக்குது. அங்க போய் என்னன்னு கேட்டு அதை சரி பண்ணிக்க வேண்டியதுதான். அது மாதிரி ஒவ்வொரு நாடும் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டினுடைய எல்லையை காக்கிறதுக்கு தானே நீங்க என்ற நாடு, உன்ற நாடுன்னு அடிச்சுட்டு, சண்டை போட்டுட்டு, போர் புரிந்து, ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்து, பொருளை எல்லாம் வீணாக்கி, இந்த உலகத்தையே அழிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல மிருக குணத்தினால. அப்ப இந்த போரை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. உலகம் நல்லா இருக்கணும்னா, முதல் போர் ஒழியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது, வலுவாய் இருக்கணும். எப்படி? ஓர் உலக கூட்டாட்சி. அப்ப உலகம் முழுக்க ஒரு ஆட்சி கீழே வரணும். சரிங்களா? அப்படி வந்துருச்சுன்னா, நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. இப்போ தமிழ்நாடு சேரர், சோழர், பாண்டியர்களால ஆட்சி செய்யப்பட்டது. அப்ப 3 பேரு 3 இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். சேரர், சோழரும் சண்டை போடுவாங்க, சோழரும் பாண்டியரும் சண்டை போடுவாங்க. இப்படி சண்டைகள் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இடத்தை அதிகரிப்பதற்காக ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேர, சோழ, பாண்டியர் 3ஐயும் சேர்த்து ஒன்றாக தமிழகம் என்று மாற்றிட்டோம். இப்ப நாம போய் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில போய் சண்டை போடுறோமா? இல்லையே. ஒன்னா மாறி போச்சுல்ல. ஒன்னா மாறி போச்சுல்ல. அது போல இந்த உலகம் முழுக்க ஒண்ணு. இந்த உலகம் முழுக்க ஒண்ணு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரணும் நம்ம.
முதல்ல ஆக்சுவலா ஒன்னாதான் இருக்குது. நம்ம அறியாமையால நாம பிரிச்சு வச்சுட்டோம். சரியானுங்களா? உலகம் முழுக்க ஒன்னாதான் இருக்கு. ஒரே நிலப்பரப்புலதான் உலகமே இருக்குது. சரிங்களா? ஒரே காற்றுதான் உலகம் முழுக்க சுத்தி சுத்தி வீசுது. ஒரே சூரிய ஒளிதான் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி எல்லா உயிர்களும் இப்போ எப்படி சொல்றது, இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தான் பக்கம் ஒரு காக்கா பறக்கலாமா கூடாதா? பறக்கலாம். ஒரு நாய் போலாமா கூடாதா? போலாம். அது இந்தியா நாயின்னு சொல்லுவீங்களா, பாகிஸ்தான் நாயின்னு சொல்லுவீங்களா? சரிதானுங்க. ஒரு கொக்கு இந்த பக்கம் இருந்து பந்தா எங்கதான் எந்த நாட்டுல இருந்தோ வருது, ஆஸ்திரேலியால இருந்து வருது. சரிதானா? ஏதோ நாட்டுல இருந்தெல்லாம் வருது, இந்தியாவுக்கு வருது, வேடந்தாங்களுக்கு வருது. அதுகளுக்கு ஏதாவது தடை இருக்குதா? அதுகளுக்கு உலகம் ஒண்ணுதானே. சரிதானுங்க. அப்போ 5 அறிவு இருக்கிற உயிர்களுக்கே ஒரே உலகம். 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் எத்தனை பிரிவினை பாருங்க. நாட்டின் பேரால, ஜாதியின் பேரால, மதத்தின் பேரால, மொழியின் பேரால, இனத்தின் பேரால, நிறத்தின் பேரால என்று எத்தனை பிரிவினைகள். நாமளே பிரிச்சு பிரிச்சு பார்த்து பார்த்துதான் இந்த உலகம் வீணாயிருக்கு. அப்ப ஓருலக ஆட்சி வந்துடுச்சுன்னா இராணுவமே தேவையில்லை. யோசித்து பாருங்க. ஓருலக ஆட்சி வந்துடுச்சுன்னா அத்தனை இராணுவம். இந்த இராணுவத்தை எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பயன்படுத்தினா எப்படி இந்த நாடு இருக்கும் தெரியுங்களா? செல்வ செழிப்போட எல்லா மக்களுக்கும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிய ஒரு நாடாக இந்த உலகமே இருக்கும். ஏன்னா அவ்வளவு செலவு. அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கு, அதைய டெஸ்ட் பண்றதுக்கு, அதைய பாதுகாக்கிறதுக்கு. நீங்க பாருங்க, இந்த அமரன் படம் கூட இப்போ எடுத்தாங்க இல்லையா? அந்த படம் அப்படி ஒரு நபர், மேஜர் முகுந்த்னு ஒருத்தர், அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு அறிவாற்றல் உடையவர், தைரியம் உடையவர், தன்னம்பிக்கை உடையவர் இல்லையா? அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இளைஞரை நம்ம கொண்டு போய் பலி கொடுத்துட்டு வந்துட்டோம்ல. சரி, இது மகரிஷி எப்படி சொன்னாங்கன்னா, ஆட்டை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கழுத்துல மாலை போட்டு வெட்டுறது மாதிரி நம்ம நாட்டினுடைய இளைஞர்களை, ஒவ்வொரு நாட்டிலயும் அப்படித்தான், அந்த இளைஞர்களை நாம் என்ன பண்றோம்? நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து, அறிவார்ந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து, நம்ம நாட்டுல மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து, உணவு கொடுத்து, சம்பளம் கொடுத்து, அவங்கள கூட்டிட்டு போய் சாகடிச்சிடணுமா இல்லையா? இல்லை, அது இப்போது இருக்கிற சூழலுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும், இப்போதைக்கு இராணுவத்தை நாம எல்லாரும் வாபஸ் வாங்கி நிறுத்திட முடியாது. ஆனால் அது என்ன அடக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இராணுவம் தேவையில்லைன்னு சொல்லி ஓருலக ஆட்சிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த இராணுவம் தேவைப்படாது. எந்த வீரர்களும் சாக மாட்டாங்க, அவங்க மக்களுக்காக உழைப்பாங்க, இந்த நாடு செழிப்புறும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாங்க. அதற்கு அடுத்தது, உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள். இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கணும், சிம்பிளா சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்க மனசுல கற்பனை செய்யணும், பாவனை செய்யணும். ஓருலக கூட்டாட்சின்னா ஐநா சபை ஸ்ட்ராங் ஆகணும்னு மதுரை சொல்றாங்க. ஐநா சபை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எல்லா நாடுகளும் அதுக்கு கீழே வந்துடணும், கண்ட்ரோல்ல. எல்லா நாடுகளும் ஆலோசனை செய்து திட்டங்களை வகுத்து கொண்டு போகணும். ஆனா இன்னைக்கு இந்த பணக்கார நாடுகளா இருக்கிற சில நாடுகள் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐநா சபையில சில நாடுகளுக்கு இருக்குது. அந்த இருக்கிற சில நாடுகளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாமே மிகப்பெரிய சதி திட்டம். நீங்க அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு போனாலும் அந்த வீட்டோ பவர் இருக்கிற ஒரு நாடு வேண்டான்னு சொல்லுச்சுன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அப்படி ஒரு விதிகளை எல்லாம் விதிச்சு இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலக நாடுகள்ல சில நாடுகள் இந்த இராணுவ பொருட்களை தயாரித்து விற்கிறாங்க.
எவ்வளவு பர்சன்ட் தெரியுமா? 600% லாபம் வச்சு விற்கிறாங்க. அதாவது ₹1 ஒரு பொருளை தயாரிச்சா அந்த பொருளை 600 விற்கிறாங்க. யோசித்து பாருங்க, இது எத்தனை மடங்கு லாபம்னு. அப்ப அவன் இந்த லாபம் வர்றது விடுவானா? விடமாட்டான். அவன் பொழப்பே அதுலதான் ஓடிட்டு இருக்குது. அப்ப தான் பிசினஸ் பண்ணணும், தனக்கு பணம் வரணும், தன்னோட நாட்டு மக்களுக்கு பணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கங்க போற தூண்டி, ராணுவ பொருட்களை கொண்டு போய் வாலண்டியரா கொடுத்து எல்லாரையும் பண்ணக்கூடிய இன்னைக்கு நம்ம வாழ்றோம். அதனாலதான் இது யார் வேலை? தலைவர்களோட வேலை தானே இந்த புத்தி. இப்ப தலைவர்கள் உயிருணர்வை பெற்றுட்டா ஒரு உயிரை கொல்லலாமா? அந்த ஒரு எண்ணம் வருமா? வராது. இல்ல போர் புரியற எண்ணம் வருமா? இல்லையா? எல்லா உயிரும் இறைவன்னு தோணிருச்சுன்னா யாரை கொல்ல முடியும்? அப்ப பொறுப்புடைய தலைவருக்கெல்லாம் உயிருணர்வு வரணும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காப்பதற்காக ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகமே ஒரு கொடையின் கீழ் இருக்கிறத நம்ம அகக்காட்சியா பார்க்கணும். உலகில் போர், பகை, இல்லையா? பகையினாலதானே போர் வருது. வெறுப்பு, சண்டை, இந்த போரு, பகை இதெல்லாம் ஒழியணும். அப்பதான் மக்களுக்கு பயம் போகும், இல்லையா? எவ்வளவு பயம் வாழ்க்கையை பற்றி. இன்னைக்கும் போர் புரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. அறிவுள்ள மனுஷனாவன் ஒரு மிருகம் கூட அப்படி பண்ணாது. ஒரு குண்டை போட்டு லட்சக்கணக்கான உயிர்களை சாகடிச்சானே ஹிரோஷிமா நாகசாகில. எந்த ஒரு காட்டு மிருகம் கூட பண்ணாதில்ல. லட்சக்கணக்கான மக்கள், குழந்தைகள், பெண்கள், ஊனமுற்றவர்கள், வயோதிகர்கள் என்று பார்க்காம அத்தனை பேரையும் பொசுக்கிட்டாங்களே. இதுதான் அறிவா? இதுதான் மனிதன் செய்யற செயலா? இப்ப மக்கள் எவ்வளவு அச்சத்தில் இருப்பாங்க. இப்ப போர், பகை, அச்சமின்றி மக்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். இப்ப எல்லா மக்களும் உழைச்சு சந்தோஷமா இருக்கலாம், இல்லையா? எவ்வளவு ஒரு அற்புதமான அந்த பூமி, எவ்வளவு இயற்கை வளங்கள், இல்லையா? உழைச்சு உழைச்சு எவ்வளவு மகிழ்ச்சியா எல்லா வளங்களையும் பெற்று வாழ முடியுமா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் அப்படி எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது மகரிஷியோட கனவு. உலகம் நலமா இருக்கிறதுக்கு அவர் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு. கடைசியா உலகெங்கும் மனித குலம், இந்த உலகம் முழுக்க இந்த மனித குலம் இருக்கு இல்லையா? அமைதி, அமைதி, அமைதி. எல்லாரும் அமைதியா. அமைதி அப்படிங்கிறது ஒரு வற்றாத நன்னிதி என்று சொல்கிறார். ஒரு வற்றாத நன்னிதி எதுங்க? அமைதி. நிதி என்றால் அல்ல அல்ல குறையாதது, அல்ல அல்ல குறையாதது. நன்னிதி நல்லதிலேயே மிக உயர்ந்தது எது? அமைதி. அமைதி என்பது ஒரு வற்றாத நன்னிதி. அதை உலக மக்கள் அனைவரும் பெறணும். இப்ப எல்லாரும் இந்த யோக பயிற்சியை பெறணும், தியான பயிற்சியை செய்யணும். அப்படி நீங்க உலகத்தை பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். இறை உணர்வு பெற்று தியானத்துல அமைதி நிலை அடைந்து எல்லாரும் அந்த ஆனந்தத்துல வாழ்றத நம்ம அகக்காட்சியா பார்க்கணும். உலக மக்கள் எல்லோரும் காலையில எந்திரிக்கிறாங்க, உடலுக்கு பயிற்சி பண்றாங்க, தியானம் பண்றாங்க, அமைதியா ஆனந்தமா சந்தோஷமா வாழ்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த உலகம் அற்புதமாக இருக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. சரிங்களா? சரி, இதுதான் இன்றைய கவியுடைய விளக்கம். மிக அற்புதமான கவி. இவ்வளவு நாள் நம்ம பாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள இன்னும் நிறைய நுட்பங்கள் மகரிஷி மனசுல வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதை அடிக்கடி பாடிட்டே இருக்கணும் நம்ம. இந்த எண்ணங்களை இந்த உலகம் முழுக்க விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல, இந்த வான்காந்தத்துல நம்ம எண்ணங்கள் விதைக்க விதைக்க அதற்கான சூழல் உருவாகும். அதனாலதான் தவத்துக்கு அப்புறம் மகரிஷி அவங்க இந்த கவியை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறை தவம் ஏற்றும் போது இந்த கவியை நாம பின்னாடி சொல்றோம். அப்படி சொல்றப்போ அந்த தவ ஆற்றலால இந்த கபில மகரிஷி அவங்க சொன்ன விஷயம் இந்த உலகத்துல நடைமுறைக்கு வர்றதுக்கான சூழல்கள் உருவாக்க ஆரம்பிக்கும். இது நம்மளோட பங்கு, இல்லையா?
சரி, மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடலை நல்லா மனனம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல இந்த எண்ண அலைகளை பரப்புவோம். மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று திருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். IAP 2 என்பது இறை சாதனை மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு அணி. சரிங்களா? மகரிஷி சொன்ன தொண்டர் படை IAP 2 இருக்குது. அப்ப IAP 2 IAP, அதாவது இறை ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, IAP பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா? நாம ஆசிரியர் ஆக போறோம். அதுக்கு அடிப்படை தகுதி என்ன? நாம ஆரோக்கியமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆசிரியர் ஆகிறது முதல்ல மத்தவங்களுக்காக இல்லை, நான் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஆசிரியர் ஆகிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப நாம பயிற்சியை கரெக்டா செய்யறவங்களா இருக்கணும். அதே போல இந்த தற்சோதனை படிவத்தை நீங்க எல்லாரும் நிச்சயமா பூர்த்தி செய்யணும். தினமும் இரவு செல்போன்ல அந்த லிங்க் வருது நம்ம குரூப்ல. நீங்க எல்லாரும் நிச்சயமா தற்சோதனை படிவத்தை பூர்த்தி செய்யற நபர்களா இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா IAP 1, 2, 3 இருக்காங்க இல்லையா? அந்த 3ல IAP 3 அதிகப்படியான அன்பர்கள் பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. IAP 1 2வது இடத்துல இருக்கு. IAP 2 3வது இடத்துல இருக்குது. எனக்கு IAP 2 முதல் இடத்துக்கு வரணும். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகம். நிறைய ஆர்வமா இருக்கிற ஆசிரியர்கள் இங்க அதிகமா இருக்கிறீங்க. 1, 3 கம்பேர் பண்றதப்போ 2 மிகப்பெரிய சக்தியா எனக்கு தெரியுது. அப்ப நாம நல்லா தயாராகணும். இந்த உலக மாற்றத்திற்காக நம்மை முதல் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம வெளியில போய் சர்வீஸ் பண்றதெல்லாம் கூட 2வது இருக்கட்டுங்க. முதல் நாம முழுசா சரி ஆகணும். அப்ப அதற்காக என்ன நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கட்டாயமா 2மே நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருமே கூகுள் ஃபார்ம் தற்சோதனை படிவத்தை பூர்த்தி செய்யணும். தெரியலைன்னா தெரிஞ்சு பண்ணுங்க. அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீங்க ஜூம்ல வர்றதை விட ஈஸியான விஷயம் அது. பட் அது செய்யற பழக்கம் இல்லாததுனால நீங்க கஷ்டப்படுறீங்க, அல்லது அறிந்திருந்தோ அலட்சியம் பண்றீங்க. 2ல ஏதாவது ஒண்ணு நடக்குது, இல்லாட்டி மறந்துடுறீங்க. அப்போ தயவு செய்து அன்பர்கள், அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும், குரூப்களோட லீடர்ஸ் எல்லாரும் பொறுப்பா நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் தற்சோதனை படிவம் பூர்த்தி செய்யணும். அது ஒரு நாள் நீங்க பயிற்சி செஞ்சிருக்கலாம், செய்யாம இருக்கலாம், பரவாயில்லை. அதை சொன்னா நம்மளை தப்பா எடுத்துக்குவாங்களான்னு நினைக்காதீங்க. எல்லாரும் தற்சோதனை படிவம் இன்னையிலிருந்து நிச்சயமா பூர்த்தி செய்யணும்னு பண்ணிக்கோங்க. நான் இந்த 1 மாசம் பார்ப்போம். தொடர்ந்து தற்சோதனை படிவம் பூர்த்தி செய்யறவங்க தான் நீங்க அடுத்த மாசம் இறையாசிரியர் பயிற்சியில தொடர்ந்து வர முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த குழுவில இருந்து நீக்கப்படுவீர்கள். இது நான் அன்பான வேண்டுகோளா சொல்றேன். இது நீங்க ஆரோக்கியமா, அமைதியா, சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் இதை சொல்றேன். இதுல எனக்கு எதுவும் பெரிதான நன்மைகள் இல்லை. சரிங்களா? அப்ப ஆசிரியர் அப்படின்னா அவங்க இவ்வளவு குவாலிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நாம் இதை சொல்றோம். அதனால நிச்சயமா நீங்க எல்லாருமே இதை சரியான கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஆரோக்கியம், உங்க அமைதி, உங்க சந்தோஷம்
இதுக்காக நீங்க இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாலே பயிற்சி பெற்றவங்க கூட பயிற்சி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஃபார்ம் பூர்த்தி பண்றதுக்காகவே பயிற்சி பண்ற ஆளுகள்லாம் இருப்போம். உண்மைதான், பரவாயில்ல, நல்லதுதான். பயிற்சி நடக்கணும், அதுதான் முக்கியம். அதனால எல்லாரும் கூகுள் ஃபார்ம் இன்னையிலேருந்து கட்டாயமா ஃபில்அப் பண்ணணும். தெரியாதவங்க தயவு செஞ்சு உங்க டீம்ல கேட்டு ஃபில்அப் பண்ணுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பேட்ச்ல வந்து IAP 2 வந்து 100% கூகுள் ஃபார்ம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு வாங்க. வாழ்க